name for alveoli? Air sac. Okay, air sac is known as alveoli. So it is a primary site for exchange of gases. Exchange of gases also occurs between blood and tissues. அப்போ வந்து alveoli மட்டும் நடக்காது, but it also takes place in blood and tissues. So that is known as secondary place or secondary site. And oxygen and carbon dioxide are exchanged in these sites by simple diffusion. Simple diffusion அப்படினா energy தேவையில்லையா? தேவையில்லை. ஓகே, அதான் diffusion mainly based on pressure concentration gradient. இந்த pressure concentration gradient எங்கே வந்து வருது? pressure gradient அது எப்போ நடக்குது? எந்த டைமில் அது pressure gradient ஆகுது? இன்ஸ்பிரேஷனில் எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்கும்? இன்ஸ்பிரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஸ்பிரேஷனில் இன்ஹேல் பண்ணுறோம், ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறோம். அப்போது இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்ஃபியரில் நமக்கு வந்து லங்ஸுக்கு வந்து வருது. அப்போது அந்த டைமில் லங்ஸில் அதிகமாக ஆக்சிஜன் இருக்குமா, அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன்? அப்போ அதுதான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அடுத்து வந்து solubility of gases as well as the thickness of the membrane. Solubility of the gases அப்படின்னா என்னது? சாலிபிலிட்டினா இந்த நம்ம இன்ஹேல் பண்ணுற கேஸ் வந்து எவ்வளோவா வந்து நம்ம பிளட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது, அதான் வந்து சாலிபிலிட்டி. மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஆல்வியோலையில் வந்து எப்படி வந்து டேக் பிளேஸ் ஆகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்பிரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கிரேடியன்ட்டு. அடுத்தது வந்து solubility of gases எவ்வளோ வெல்லா they are mixing up to the blood. and last வந்து thickness of the membrane. thickness of the membrane அந்த alveoli வந்து இருக்க membrane வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அதை பொறுத்து தான் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது. are important factors that can affect the rate of diffusion. Okay, pressure contributed by an individual gas in a mixture of gases is called as partial pressure and represented as PO2 for oxygen and POC2 for carbon dioxide. நான் முன்னாடியே சொன்னேன், when we inhale there are so many gases present along with oxygen in the atmosphere. ஸோ அப்போ ஆக்சிஜன் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ அது வந்து partial pressure அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரி, ஏன்னா எல்லாமே வந்து நம்ம we are not taking it. எடுத்தாலுமே வந்து நம்மளோட கண்டக்டிங் பார்ட் வந்து இட் இஸ் கிளீனிங் த unnecessary air which we don't need. ஸோ அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ்லேருந்து only we are taking oxygen, so that oxygen is referred to as partial pressure. ஸோ PO2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா partial pressure of carbon dioxide வந்து PCO2 அப்படின்னு they are telling. Partial pressure of these two gases in the atmosphere air and the two sides of the diffusions are given in the table 17.1. Okay, பாப்போம். First வந்து respiratory gas of oxygen. Atmospheric airல வந்து 159 இருக்கு, alveoli வந்து 104 இருக்கு. பார்த்துக்கோப்போம். அப்போ வந்து இன்ஹேலேஷன் வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் அதிகமாக இருக்கணும், லங்ஸில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இருக்கா, அட்மாஸ்பியரிக் ஏரில் 154 இருக்கு, ஆனால் ஆல்வியோலையில் 104. ஸோ டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர். ஓகே, அடுத்து வந்து டீஆக்சிஜனேட் பிளட்டுக்கு வந்து என்ன ஆகுது, ஆல்வியோலையில் வந்து ஓகே டீஆக்சிஜனேட் பிளட்னா என்னது, ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்னது, டீஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜனேட்டட் பேர் வருது. அப்போ அந்த பிளட்டில் ஆக்சிஜன் கண்டென்ட் நிறைய இருக்குது. டீஆக்சிஜன்னா ஆக்சிஜன் வந்து இல்லை, பியூரிஃபை ஆகலை. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் நிறைய இருக்குமா, இல்லை டீஆக்சிஜனேட் பிளட்டில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆக்சிஜனேட்டட் பிளட்னா ஆக்சிஜன் நிறைய இருக்குது, டீஆக்சிஜனேட்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அப்போது எந்த இதில் இப்போ அதிகமாக இருக்குது, டீஆக்சிஜன் பிளட்டில் தான் கம்மியாக இருக்கும் ஆக்சிஜன், ஆக்சிஜனேட்டில் அதிகமாக இருக்குது. அதே தான் பாரு, 40 வந்து டீஆக்சிஜனேட்டட்லையும் 95 இந்த ஆக்சிஜனேட் பிளட்லேயும் இருக்குது. டிஷ்யூஸில் வந்து 40 இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எப்போ நடக்கும்? ஓகே, கார்பன் டை ஆக்சைடில் வந்து அட்மாஸ்பியரில் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸேல் வெளியே அனுப்ப முடியும். அப்போ ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் 0.3 இருக்கா, ஆல்வியோலையில் பாரு அதிகமாக இருக்கா, அதிகம் தானே அது. அடுத்து வந்து இப்போ எனக்கு சொல்லு, டீஆக்சிஜனேட் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இருக்குமா, ஆக்சிஜனேட்டில் அதிகமாக இருக்குமா? எஸ், பிகாஸ் வந்து ஆக்சிஜன் பிளட்டில் ஆக்சிஜன் ரொம்ப அதிகம் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இல்லை. ஸோ டீஆக்சைடு பிளட்டில் வந்து 45 இருக்காங்க, ஆக்சிஜனேட்டில் வந்து 40, டிஷ்யூஸ்லேயும் வந்து 45 இருக்காங்க. சரி, அடுத்து போகலாமா?
The data given in the table clearly indicates a concentration gradient for oxygen from alveoli to blood and blood to the tissues. Similarly, a gradient is present for carbon dioxide in the opposite direction. It is from tissues to blood and blood to alveoli. As the solubility of the carbon dioxide is 20 to 25 times higher than that of oxygen, the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher compared to that of the oxygen. Solubility அப்படினா என்னது? முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து இந்த மூணு ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து நல்லா நடக்குது. டிபெண்ட் அப்பான் 3 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அப்புறம் வந்து solubility of gases, அப்புறம் வந்து thickness of the membrane. இதெல்லாம் அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை விட 20 to 25 டைம்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுமா. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டிஃப்யூஷன் ஈஸியாக நடக்குமா? அப்போ டிஃப்யூஷன் வந்து ஹையாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். சாலிபிலிட்டி என்னது? எவ்வளோ நல்லா வந்து அவங்க பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறாங்க வாட்டர் பிளட்டில். அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிறதுனால அவங்களோட டிஃப்யூஷன் ரேட்டும் வந்து ஹையராக இருக்குது when we compare to oxygen. ஓகேவா? The diffusion membrane is made up of 3 major layers. Mainly the thin squamous epithelium of alveoli, the endothelium of alveolar capillaries and the basement substance. Diagramல பாரு, உனக்கு left sideல வந்து squamous epithelium of alveolar wall சொல்லுவாங்களே போட்டிருக்காங்க, அதுதான் வந்து thin squamous epithelium of alveoli first part. அடுத்த part என்ன கொடுத்துருக்காங்க? endothelium of alveolar capillaries. இந்த blood capillary கொடுத்துருக்குல, blood capillary இருக்குல்ல, அதுதான் வந்து endothelium of alveolar capillaries. அடுத்து என்னது? basement substance. basement substance இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கா basement substance அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் தான் 3 பார்ட்ஸு. இதான் வந்து அவங்க திக்காக ஆக்குறாங்க. நம்ம முன்னாடியே படித்தோம் மெம்பரேன்ஸ் வந்து திக்காக இருக்கும். எப்படி திக்காக இருக்கும்? இந்த 3 லேயர்ஸ்னால தான் இட் இஸ் திக்காக. In between, composed of a thin basement membrane supporting the squamous epithelium and the basement membrane surrounding the single layer endothelial cells of capillaries in between them. However, its total thickness is much less than a millimeter. எதோட thickness அப்படின்னா இந்த basement substance ரெண்டு கேப்புக்கு நடுவில் தானே ஒரு கேப், ரெண்டு மேலே இருக்க லேயருக்கும் கீழே இருக்க லேயருக்கும் நடுவில் இருக்கிறதா வந்து basement substance. இவங்களோட thickness வந்து less than 1 millimeter அப்படின்னு சொல்கிறாங்க. And therefore all the factors in our body are favorable for diffusion of oxygen from alveoli to tissues and from that of carbon dioxide from tissues to alveoli. alveoli இருந்தானே பிளட்டுக்கு ஆக்சிஜன் போகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூஸ்லேருந்து பிளட்லேருந்து alveoli. ஓகே, அடுத்து வந்து வில் சி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்னால் எப்படிலாம் இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க இந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு. ஸ்டார்டிங் எதுனா டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? எல்லாம் ஓகே. blood is a medium of transport for oxygen and carbon dioxide. medium அப்படினா என்னது? medium ஆக்சி இப்போ வெஹிக்கிள் அவங்க தான் கேரி பண்ணி கொண்டு போகிறாங்க. அவங்க இல்லை அப்படின்னா ஆக்சிஜனால் நகர்ந்து போக முடியாது. ஸோ பிளட் ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டர் மாதிரி அவங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும்போது அங்கே நம்ம வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணி அவங்க கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து அதுதான் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மீடியம். And about 97% of oxygen is transported by the RBCs in the blood. அதுவும் யார் 97% வந்து RBCஸே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்கள. remaining 3% is carried in the dissolved state through the plasma. plasma என்னது? liquid part of the blood தான் வந்து நம்ம plasma சொல்லிடுவோம். ஸோ 97 வந்து யார் கொண்டு போகிறா? RBCs. மீதி 3% வந்து அவங்க எப்படி போகிறாங்க? plasma. plasma அப்படின்னா என்னது? plasma நான் இப்போ தான் சொன்னேன். yes, very good. liquid part of the blood தான் வந்து plasma. சரி, ஓகே. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ ஆக்சிஜனில் வந்து 97% வந்து
RBCs they are carrying and remaining 3% வந்து plasma வந்து கொண்டு போறாங்க. ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து 20 to 25% of carbon dioxide is transported in RBCs. அப்போ RBCs வந்து 20 to 25% வந்து carbon dioxide கொண்டு போறாங்க. சரியா? அடுத்து 70% is carried as bicarbonate. Bicarbonate என்னது? Bicarbonate சரி, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ரியாக்ஷனில் வந்து இப்போ எப்படி வந்து ஆக்சிடேஷனோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு வந்து பை ப்ராடக்ட்டு, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷனில் பைகார்பனேட் தான் வந்து பை ப்ராடக்ட். புரிஞ்சுட்டா? அதோட சிம்பிளர் ஃபார்ம் பிரேக் டவுன் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு பிரேக் டவுன் ஆனால் பைகார்பனேட்டாக வராங்க. ஸோ பைகார்பனேட் 70% வந்து கொண்டு போகிறாங்க. மீதி உள்ள 7% வந்து பிளாஸ்மாவாக வந்து பிளாஸ்மா கொண்டு போகிறாங்க. சரியா? அப்போ ஆக்சிஜன் வந்து ரெண்டு பேர் தான், ஒன்று ஆர்பிசிஸ், இன்னொன்று வந்து பிளாஸ்மா. ஆர்பிசிஸ் இந்த 97, இவங்க வந்து 3%. கார்பன் டை ஆக்சைடு வந்து 20 to 25% யார் கொண்டு போகிறா? ஆர்பிசிஸ். 70% வந்து பைகார்பனேட், பிகாஸ் பைகார்பனேட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் என்னது? எஸ், கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன். ரிமைனிங் 7% இஸ் கேரிட் பை பிளாஸ்மா. ஓகே, இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்க்கலாம். ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்னது? Yes, it is a iron pigment or red color pigment which is present in our blood. So, hemoglobin is a red colored iron containing pigment present in the RBCs. Oxygen can bind with hemoglobin in a reversible manner to form oxyhemoglobin. சரி, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சிஜன்ல இருக்க ஹீமோகுளோபின், சரி, ஹீமோக்கு HB, ஹீமோகுளோபின் சாரி RBCs ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா it gives oxyhemoglobin. ஹீமோகுளோபின். சரியா? இது வந்து ரிவர்சிபிள் மேனர்னு சொல்றாங்க. ரிவர்சிபிள் அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டு திருப்பியும் வந்து இது ஆகல. அதான் நான் 2 ஏரோ போட்டிருக்கேன், 2 சைடும் ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஈச் மாலிக்யூல் கேன் கேரி அ மேக்ஸிமம் ஆஃப் 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போது ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணலாம். சரி, அப்போ ரியாக்ஷன் வந்து 1 ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜன் will give you oxyhemoglobin. Binding of oxygen with hemoglobin is primarily related to partial pressure of oxygen. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னா, partial pressure of oxygen க்கு வந்து we can relate, and then partial pressure of carbon dioxide க்கு we can relate, and then hydrogen ion concentration and temperature are the other factors which can interfere with this binding. அப்போ இவங்களோட எனிமீஸ் யார் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கான எனிமீஸ் யார்? டெம்பரேச்சர் அண்ட் வேற என்ன இருக்கு? சாரி, டெம்பரேச்சர் அண்ட் hydrogen ion concentration, அப்புறம் partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide. அப்போ இவங்கெல்லாம் இந்த ரியாக்ஷனுக்குள்ளே வந்தா அப்படின்னா இவங்களை வந்து இன்டரப்ட் பண்ண முடியும், இந்த ரியாக்ஷனே வந்து நடக்க முடியாமல் they can do. சரியா? அதுக்கப்புறம் a sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against the PO2. Saturation அப்படின்னா என்னது? Saturation லாஸ்ட் கிளாஸில் படிச்சோம்னு நினைக்கிறேன். சேச்சுரேஷன் இதுக்கு அவ்வளோதான், அவங்களோட லிமிட் அவ்வளோதான். ஈக்குவிலிபிரியம், அட்டைனிங் ஈக்குவிலிபிரியம் தான் வந்து we call it as saturation. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ஏன் ஒரு ஹீமோகுளோபின் ஏன் 4 ஆக்சிஜன் வந்து கேரி அவுட் பண்ண போகுது அப்படின்னா, 4க்கு மேலே அதால் வந்து கேரி பண்ண முடியாது. மேக்ஸிமம் அதோட சேச்சுரேஷன் லெவல் வந்து 4 தான், 5லாம் முடியவே முடியாது. இப்போ நீ சாப்பிட்டுட்டே இருக்க, ஒரு அளவுக்கு தான் நீ சாப்பிட, அதுக்கு மேலே நீ சாப்பிட மாட்டா. ஸோ தட் இஸ் நோன் as சேச்சுரேஷன் லெவல் ஆஃப் உனக்கு for yourself. But whereas for hemoglobin it can carry only 4 because it என்னாச்சு, it attained its saturation. ஸோ இந்த ஈக்குவேஷனை பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ கிராஃபை நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா we'll get a S shaped வந்து sigmoidal curve அப்படின்னு சொல்லுவோம். S shaped தான் sigmoidal curve. Okay, this curve is called as dissociation curve. இந்த curve தான் we call it as dissociation
dissociation curve. Okay. And it's highly useful in studying the effect of factors like PCO2, H plus concentration, etc., binding of oxygen with hemoglobin. In the alveoli, in the alveoli where there is high PO2 na partial, இப்போ வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஆக்சிஜன் ஒரு இடத்துல கம்மியா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியா தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் இருக்கும். எப்பவுமே ரெண்டு இடத்துலையும் அவங்க ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. இது எந்த இடத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பார்த்துட்டோம் முன்னாடி வந்து ஆல்வியோலை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட், அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஆர் ரெஸ்பிரேட்டரி பார்ட்னு பார்த்துறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃப்யூஷன் எல்லாம் வந்து நடக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையில் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பாங்க கம்மியாக இருப்பாங்களா? கம்மியாக இருப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கனால ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனும் கம்மியாக இருக்காங்க, லோவர் டெம்பரேச்சர் ப்ரெஷரும் வந்து கம்மியாக இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து ஆக்சிஜனுக்கோட ஃப்ரெண்டு வந்து யாருமே இல்லை. கார்பன் டை ஆக்சைடோட ஃப்ரெண்டு வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ அப்போது ஃப்ரெண்டு அப்படின்னா ஆக்சிஜன் எவ்வளோ இருக்காங்க, இப்போ ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்காங்க ஆல்வியோலையில், அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாக இருப்பாங்க. அவங்களோட எனிமியான ஹைட்ரஜனும் டெம்பரேச்சரும் கம்மியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆக்சிஜனும் டெம்பரேச்சரும் they are not friends, whereas this carbon dioxide, hydrogen ions and then temperature தான் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ அந்த ஹைட்ரஜன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எது அதிகமாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும்? ஹைட்ரஜன் அயான். நான் கேட்குறேன், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எது கம்மியாக இருக்கும் எது அதிகமாக இருக்கும்? எஸ், வெரி குட். ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடும் அதிகமாக இருக்கும். சரி, in the factors are all favorable for the formation of oxyhemoglobin, whereas in the tissues where low PO2, high PO, that is partial pressure of oxygen, and high partial pressure of carbon dioxide, high concentration of hydrogen and higher temperature exist. அப்படி ஆல்வியோலையில் வந்து என்ன இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு கம்மி, ஹைட்ரஜன் அயான்ஸ் கம்மி, டெம்பரேச்சர் கம்மி. அதுக்கான ஆப்போசிட்டான இடம் வந்து டிஷ்யூஸ். அப்போது டிஷ்யூஸில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருப்பாங்க, partial pressure of carbon dioxide வந்து அதிகமாக இருக்காங்க, followed by hydrogen ions and temperature இவங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க. And this clearly indicates that oxygen gains bound to the hemoglobin in the lung surface and gets dissociated at the tissues. So இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் பண்ணுறது வந்து ஆல்வியோலையில், பிரிஞ்சு டிசோசியேட்னா பிரிஞ்சு போகிறது வந்து டிஷ்யூஸில். ஏன்னா டிஷ்யூஸில் வந்து கம்மியான என்ன இருக்குது, டிஷ்யூஸில் எது கம்மியாக இருக்குது? எஸ், டிஷ்யூஸில் வந்து கம்மியாக ஆக்சிஜன் இருக்காங்க, இந்த ஃபார்மேஷன் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ பாரு, இங்கே தான் வந்து லங்ஸ் வந்து மேலே இருக்கா, லங்ஸ் வந்து ஆல்வியோலையில் இருக்குது, அதுக்கு அடுத்ததுலாம் வந்து பிளட் இருக்குது, பிளட்டு டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலையில் வந்து அதிகமாக இருக்காங்க, அதனால் வந்து பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோக்ளோபின் நடக்குது. வெளியே வந்தோன்னு என்ன ஆகுது, ஆக்சிஜன் வந்து அவங்க கம்மி ஆகிடுறாங்க. ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணது வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, டிசோசியேட் ஆகிடுறாங்க. அதுதான் வந்து டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஹீமோக்ளோபின். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனவங்க வெளியே வந்தோடனே பிரிஞ்சு போயிடுறாங்க, ஆக்சிஜன் தனியாக போயிடுறாங்க, ஹீமோக்ளோபின் தனியாக போயிடுறாங்க. ஏன்னா வந்து பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மி. ஓகேவா? இது புரிஞ்சுட்டா? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் எனக்கு எங்கே நடக்குதுன்னு சொல்லு எனக்கு கரெக்டாக. பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன், சரி, பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோக்ளோபின் எங்கே நடக்குது? நான் சொன்னேன் ஆல்வியோலையில். ஏன் ஆல்வியோலையில் நடக்குது? கரெக்ட், சொல்லு. ஆக்சிஜன் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இவங்கெல்லாம் கம்மியாக இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிறாங்க. எங்கே டிசோசியேட் ஆகிறாங்க, எங்கே பிரிஞ்சு போகிறாங்க? டிசோசியேட்னா பிரிஞ்சு போகிறாங்க, பிளட் எல்லாம் டிஷ்யூஸில் வந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா டிஷ்யூஸில் வந்து கம்மியான. ஓகே, இந்த ஈக்குவேஷனை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம் சொல்லு எனக்கு கரெக்டாக. எஸ், டெம்பரேச்சர் இவங்களாம் இதை வந்து எஃபெக்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து போகலாமா? இப்போ வந்து transport of carbon dioxide. Transport of carbon dioxide is carried out by hemoglobin as carbaminohemoglobin. This binding is related to the partial pressure. Okay, இதோட equation என்ன அப்படின்னா hemoglobin plus carbon dioxide gives carbaminohemoglobin. கரெக்டா?
அப்போ transport of binding of oxygen and binding of hemoglobin and carbon dioxide takes place where? எங்க நடக்கும் அப்போ? இது வந்து alveoli நடந்துட்டு அப்ப இது எங்க நடக்கும்? yes tissues நடக்கும். ஏன் tissuesல நடக்கும்? அங்க தான் அதிகமா இருக்கு. அப்ப எப்போ எங்க வந்து பிரிஞ்சு போவாங்க அவங்க? yes very good. பாப்போம். அப்ப இவங்கள அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ்ல என்னவா இருப்பாங்க? இவங்கள அஃபெக்ட் பண்ணதா நீ சொல்லிட்ட. அப்ப இவங்கள அஃபெக்ட் பண்றதெல்லாம் சேம் தானா? அந்த பிரஷரும் டெம்பரேச்சரும் வராது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸும் டெம்பரேச்சரும் ஏன் வராது அப்படின்னா அவங்க தான் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ அவங்க அதை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அஃபெக்ட் பண்ணுறது வந்து partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide. இது மட்டும் தான் இந்த ஈக்குவேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். படிப்போம். The binding is related to the partial pressure of carbon dioxide. PO is the major factor which could affect this binding. When carbon dioxide pressure when partial pressure of carbon dioxide is high and partial pressure of oxygen is low in the tissues, more binding of carbon dioxide occurs, whereas it is vice versa in the alveoli. Dissociation of carbon dioxide from carbaminohemoglobin takes place in alveoli. Bind ஆகிறது வந்து tissuesல. ஏன்னா வந்து அங்க நிறைய carbon dioxide இருக்கு. பிரிஞ்சு dissociate ஆகிறது வந்து it is in alveoli because அங்க வந்து என்ன இருக்கு? yes carbon dioxide which is bound to hemoglobin from the tissues is delivered to the alveoli. RBCs contain a very high concentration of the enzyme carbonic anhydrase and minute quantities of same present in the plasma too. The enzyme facilitates the following reactions. Carbon dioxide plus water in the presence of carbonic anhydrates gives carbonic acid. சரியா? அது H2CO3 அப்படினா carbonic acid. திருப்பியும் carbonic anhydrase வச்சோம் அப்படினா bicarbonate. நான் சொன்னல முன்னாடி carbon dioxide பை ப்ராடக்ட் வந்து bicarbonate அப்படினு. அதுதான் bicarbonate plus H plus ions. Okay. At the tissue site where partial pressure of carbon dioxide is high due to catabolism. Catabolism அப்படினா என்னது? yes very good. Carbon dioxide diffuses into the blood and forms bicarbonate and H plus ions. okay இப்போ வந்து என்ன ஆகுதுனா alveoli-ல வந்து ஆக்ஸிஜன் வந்து இருக்குறாங்க. உள்ள வந்து செல்ஸ்க்கு வந்து போறாங்க. ஆக்ஸிஜனாவே தான் வந்து செல்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கு எல்லாருக்கும் போறாங்க. ஆனா இன் ரிட்டர்ன் செல்ஸ்க்கும் டிஷ்யூஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க? திருப்பி கார்பன் டை ஆக்சைடா கொடுக்குறாங்க. அது அப்படியே ஒன்றும் கார்பன் டை ஆக்சைடா வந்து வந்துடாது. alveoli 70% வந்து என்னவா வருது? பைகார்பனேட்டாக தான் வருது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன் பைகார்பனேட்டாக வருது? பிகாஸ் இந்த ரியாக்ஷனில் வந்து என்ன பார்த்தோம்? பைகார்பனேட் தான் வந்து பை ப்ராடக்டாக இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடே வந்து வராது. ஏன் அப்படின்னா விச் இஸ் வெரி மச் ஹார்ம்ஃபுல் டு ஆர் ஹெல்த் அண்ட் பிளட்ல ரொம்ப 100% வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்துச்சு அப்படின்னா இட் மே லீட் டு வேரியஸ் டிஸார்டர்ஸ். ஸோ அதனால தான் வந்து 70% வந்து பைகார்பனேட்டாகவும் மீதி இருக்க 30 வந்து 20 to 21 வந்து RBCsல போகுது, மீதி வந்து பிளாஸ்மால போகுது அப்படி நம்ம பார்த்தோம். சரியா? okay at the alveoli site where partial carbon dioxide is low, the reaction proceeds in the opposite direction leading to the formation of carbon dioxide and water. Thus carbon dioxide trapped as bicarbonate at the tissue level and transported to the alveoli transported to the alveoli and is released out as carbon dioxide. ஆனா வந்து அது ரிலீஸ் ஆகும்போது வெளியே வரும்போது என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடா வந்து மாறிடுது. ஸோ டிஷ்யூஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு வரும்போது பைகார்பனேட்டாகவும் வருது. ஆல்வியோலைலேருந்து அட்மாஸ்பியருக்கு வெளியே போகிறதுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான். Every 100 ml of oxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide to the alveoli. சரி, அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா யார் இதை வந்து நடத்துறது, யார் இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து இன்ஹேல் பண்ணணும் எக்ஸேல் பண்ணணும்னு யார் சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஹியூமன் பீயிங்ஸ் have a significant ability to maintain and moderate the respiratory rhythm. maintain அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும், moderate அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அப்படி தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷனில் வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். என்னது அப்படின்னா adjust the respiratory rhythm. respiratory rhythmனா expiration plus inspiration தான் வந்து we call it as respiratory rhythm to suit the demands of the body tissues. demands of the body tissues எல்லா நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அந்த ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்.
This is done by the neural system. நம்ம அப்படின்னா நம்ம கிடையாது, நம்மளோட பிரெயின் வந்து அதை adjust பண்ணிக்கும். So neural system, a specialized center present in the medulla region of the brain called as very important respiratory rhythm center is primarily responsible for this regulation. இப்போ இந்த டைம்ல வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கணும், இன்ஸ்பிரேஷன் நடக்கணும். இப்போ வந்து பிரஷர் வந்து அதிகமாயிடுச்சு, நீ வந்து உள்ள வந்து இன்ஹேல் பண்ணு, எக்ஸேல் பண்ணுன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் யாரு? பிரைமரி யார் அவங்க? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் in the medulla oblongata. Another center in the pons region of the brain called as pneumotaxic center. Pneumotaxic அப்படினா நீமோவா? pneumotaxic ன்னு இருக்கா? நீமோ அப்படினா lungs, taxic அப்படினா movements. ஸோ மூமெண்ட்ஸ் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் லங்ஸை வந்து யார் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க? அடுத்த வேலை வந்து இட் இஸ் ஆஃப் பான்ஸில் இருக்க யார் அவங்க? நீமோடாக்சிக் சென்டர். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு அடுத்த வேலை யார் பண்ணுறது? இந்த நீமோடாக்சிக் சென்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் can moderate the function of the respiratory rhythm center. Neural signal from this center can reduce the duration of the inspiration and thereby alter the respiratory rate. இப்போ வந்து நிறைய நீ இன்ஸ்பயர் பண்ணிட்டு எக்ஸ்பயர் பண்ணுறதும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வந்து அதிகமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்ட, கொஞ்சம் கம்மியாக்கு அப்படின்னு கம்மியாக்கி விடும். ஏன்னா வந்து அதிகமாக நீ வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்ட, ஆனால் வெளியே எக்ஸ்பயர் பண்ணுறதும் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இட் கேன் ஆல்டர். அதுக்கப்புறம் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. கீமோ சென்சிட்டிவ் அப்படின்னா என்னது? கீமோ சென்சிட்டிவ், கீமோ அப்படின்னா என்னது? எனி ஐடியா? கீமோனா கெமிக்கல்ஸ், சென்சிட்டிவ் அப்படின்னா கெமிக்கல்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்க ஏரியா, அதான் வந்து கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இஸ் சிச்சுவேட்டட் adjacent to the rhythm center. adjacentனா near the rhythm center which is highly sensitive to carbon dioxide and hydrogen ions. இந்த ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, ஒரு சென்டர் இருக்காங்க, அதான் வந்து என்ன சென்டர் அப்படின்னா கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. அந்த ஏரியாவுக்கு என்ன பிடிக்கும்? என்ன அப்படின்னா கெமிக்கல்ஸ் பிடிக்காது. கெமிக்கல்ஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் வந்து பிடிக்காது. அப்போ பிளட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து சிக்னல் கொடுத்து பாடியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன சொன்ன முன்னாடியே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் ஆர் ஹெல்த். அப்போ அதிகமாகிட்டு அப்படின்னா இவங்க சிக்னல் கொடுத்து அவங்க ஆல்டர் பண்ணுவாங்க. அவங்க அதிகமாகிடுச்சு பிளட்ல, இவங்க வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் எக்ஸ்பெல். ஓகே, அதுதான் இவங்க பண்ணுவாங்க. which is necessary, to make necessary adjustments in the respiratory process by which these substances can be eliminated. Receptors associated with aortic arch and carotid artery also recognize changes in the carbon dioxide and water. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த யாரு இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா மட்டும் இல்லாமல் அயோட்டிக் ஆர்ச்சும் கரோட்டிட் ஆர்ட்ரி இங்கே இருக்குது. இந்த ஆர்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் எதனா ஒரு சேஞ்ச் கம்மியாகிட்டாலும் ரொம்ப அதிகமாகிட்டாலும் இவங்களுமே வந்து சிக்னல் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு send necessary signals to the rhythm center for remedial action. The role of oxygen in the regulation of respiratory rhythm is quite insignificant. Insignificantனா ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, என்னென்ன டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்துமா இஸ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் causing wheezing due to the inflammation of bronchi and bronchioles. இப்போ இன்ஸ்பிரேஷன் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்போ பண்ணுறோன்னு தெரியல, எப்போ எக்ஸ்பயர் பண்ணுறோன்னு தெரியல, எப்போ இன்ஸ்பயர் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரீதிங்கில் இந்த ஆஸ்துமாவில் வந்து டக்கு நம்ம ப்ரீதிங் பண்ணிகிட்டே இருப்போம், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால லீட்ஸ் டு வீசிங்லாம் பார்த்துருக்கேன், இழுத்து இழுப்பாங்களே, ஸோ அது வந்து வீசிங். ஸோ தட் இஸ் காஸ்ட் பை ஆஸ்துமா. அடுத்து வந்து எம்ஃபசிமா. இந்த எம்ஃபசிமாவில் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்வியோலர் வால்ஸ், இப்போ இதுதான் வந்து ஆல்வியோலை அப்படின்னா இதோட வால்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். அது எப்போ டேமேஜ் ஆகும்னா நிறைய ஸ்மோக் பண்ணிக்கிட்டே, இந்த ஸ்மோக்கிங் பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து எம்ஃபசிமா நிறைய ரிஸ்கில் இருக்குது வரத்துக்கு. என்ன அப்படின்னா அவங்க ஸ்மோக் பண்ண இந்த ஆல்வியோலர் வால்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா we cannot breathe. So that leads to again difficulty in breathing. பார்ப்போம். Emphysema is a chronic disorder. Chronic அப்படின்னா prolonged, நீண்ட காலம் இருக்கும். Chronic disorder in which alveolar walls are damaged due to which the respiratory surface is decreased. இப்போ இதோட வால்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் குட்டியாயிடும், சுருங்கிடும். ஸோ அதுதான், அதனால வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் திஸ் இஸ் cigarette smoking. Okay, and the next is occupational respiratory disorder.
In certain industries, especially those involving grinding or stone breaking, so much dust is produced that the defense mechanism, இப்போ இந்த சில இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து கல் உடைப்பாங்க, மண் அள்ளுவாங்க, அதெல்லாம் நிறைய டஸ்ட். அப்போ நிறைய டஸ்ட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ள இருக்க ஆன்டிபாடி என்ன பண்ணும், ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும், டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதால் ஃபைட் பண்ண முடியாது. அப்போ எப்போ அதில் ஃபைட் பண்ண முடியலையோ அப்போ அது விட்டுடும். அப்போ வந்து நமக்கு அது வந்து டிசீஸாக வந்து மாறிடும். சரியா, ஏன்னா ப்ரீத் பண்ண முடியாது, அதுதான். And the dust is produced that the defense mechanism of the body cannot fully cope up with the situation. Long exposure can give rise to the inflammation leading to fibrosis. Fibrosis அப்படின்னா என்னது, ஸ்காரா ஆகிடுவாங்க, லங்ஸ் ஃபுல்லாக ஸ்காரா மாறிடுவாங்க. And thus causing serious lung damage, and workers in such industry should wear protective mask. சரி, okay, we finish this lesson and tomorrow we'll start next new chapter. Okay, bye.